ராசிபுரம் பக்கத்துல மூதாட்டி கிட்ட துப்பாக்கியையும் கத்தியையும் காட்டி மிரட்டி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களோட கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. கார்த்திக், என்ன நடந்தது? தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகேயுள்ள பட்டணம் அம்மன் கோவில் தோட்டத்தைச் சேர்ந்த கலைசெல்வி அவரிடம் துப்பாக்கி மற்றும் கத்தியை காண்பித்து அவர் அணிந்திருந்த 5 பவுன் நகை மற்றும் வீட்டில் இருந்த 15 பவுன் நகை 20,000 பணம் இதை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 4 தனிப்படைகள் தற்போது அமைத்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல கோவை சரக டிஐஜி சாமிநாதன் சம்பவ இடத்துல இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகள் உடனடியாக இதில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த 2 நபர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எப்படி இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள், அதே சமயம் எங்கு தப்பித்து சென்றார்கள் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை தற்போது தனிப்படை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். வீட்டில் தனியா இருந்த ஒரு மூதாட்டியிடம் கத்தி மற்றும் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உள்ளதா, அதே சமயம் துப்பாக்கி காண்பித்து மிரட்டும் அளவிற்கு இந்த சம்பவம் நடந்தனால போலீசார் இந்த வழக்கை ஒரு முக்கிய வழக்காக எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். உங்களோட தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.